தளபதி விஜயின் ஜனநாயகன் படம் பற்றிய அனைத்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய டாபிக்க பத்தி ஆழமா பேச போறோம். நீங்க ஏற்கனவே சில தகவல்கள் பகிர்ந்திருக்கீங்க. ஆமா, வணக்கம். தளபதி விஜயோட அடுத்த படம் ஜனநாயகன். ஆமா, இது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? முக்கியமா இது அவரோட கடைசி படமா இருக்கலாம்னு ஒரு பேச்சு பலமா இருக்கு. கண்டிப்பா. அதனாலேயே இந்த படத்தோட ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படுது. சரி, அப்போ நாம இந்த ஜனநாயகன் படத்தோட அடிப்படை விஷயங்கள் இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, இது தளபதியோட 69வது படம். அதோட அவரு அரசியலுக்குள்ள முழுசா இறங்குறதுக்கு முன்னாடி நடிக்கிற கடைசி படம்னு பரவலா பேசிக்கிறாங்க. டைரக்டர் ஹெச் வினோத். ஆமா, ஹெச் வினோத். கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இது என்ன ஜானர்? ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரி வருமா? அதேதான், ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்றாங்க. அரசியல் கலந்த அதிரடி படம். அந்த டைட்டிலே ஜனநாயகன், மன்னா மக்களின் தலைவர், இதுவே நிறைய சொல்லுது இல்லையா? நிச்சயமா. படத்தின் கருப்பொருள், விஜயோட அரசியல் நோக்கம் எல்லாத்தையும் அது ஒரு மாதிரி பிரதிபலிக்குதுன்னு தோணுது. சரி, அப்போ நடிகர்கள் விஜய் என்ன கேரக்டர் பண்றாருன்னு ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. விஜய் தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேர்ல வர்றதா சொல்றாங்க. ஓ, தளபதி வெற்றி கொண்டான், இன்ட்ரெஸ்டிங். அது மட்டுமில்ல, கையில டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் டாட்டூவோட இருக்காருன்னு சில தகவல்கள் இருக்கு. ஓ, அப்போ படத்துக்கும் அவரோட நிஜ வாழ்க்கை அரசியலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இருக்கலாம். அந்த டாட்டூ விஷயம் உண்மையா இருந்தா அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். ஹீரோயின் யாரு? ஹீரோயின் பூஜா ஹெக்டே. அவங்க கரீனா கபூர் அப்படிங்கிற பேர்ல நடிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. ஓகே, வில்லன் பத்தி ஏதாவது? வில்லன் பாபி தியோல். அவரோட என்ட்ரி இந்த படத்துக்கு ஒரு புது டைமென்ஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் இப்போ சவுத் படங்கள்ல வில்லனா வர்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கரெக்ட். அது மட்டும் இல்ல, கௌதம் வாசுதேவ மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி. ஆடிங்கப்பா, பெரிய லிஸ்டே இருக்கு போல. ஆமா, ஸ்ருதி ஹாசன், மமிதா பைஜு, முனிஷா பிளெஸ்ஸி, வரலட்சுமி சரத்குமார், டிஜி அருணாச்சலம்னு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நல்ல நட்சத்திர பட்டாளம்னே சொல்லலாம். இதுல மமிதா பைஜு, டிஜே அருணாச்சலம், இவங்களாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில பிரபலம். ஆமா, அவங்க இருக்கிறது படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேன், விஜய் ரொம்ப நாள் கழிச்சு போலீஸ் ஆபீசரா வர்றாருன்னு. ஆமா, அந்த தகவலும் இருக்கு. தெரி படத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்ம்ல வர்றாருன்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு போலீஸ் ஸ்டோரியா இருக்குமோ, இல்ல அரசியல் படத்துல போலீஸ் ஒரு அங்கமா? அதுதான் சஸ்பென்ஸ். ஒருவேளை அரசியல் அழுத்தங்களுக்கு நடுவுல செயல்படுற ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கலாம். இல்லையா? இருக்கலாம். சரி, டெக்னிக்கல் சைட்ல யார் இருக்காங்க? மியூசிக் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படங்களுக்கா. மியூசிக் வேற யாரு? அனிருத் ரவிச்சந்திர தான். ஓ, சூப்பர். அப்ப பாடல்களும் பின்னணி இசையும் மிரட்டலா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. அனிருத்தோட மாஸ் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி படத்துக்கு பெரிய பிளஸ். அதுவும் இல்லாம மலையாள ராப்பர் ஹனுமான்கின் கூட ஒரு பாட்டுல வர்றதா சொல்றாங்க. ஓ, அது ஒரு புது காம்பினேஷன், நல்லா இருக்கும். ஒளிப்பதிவு சத்யன் சூரியன். எடிட்டிங் பிரதீப் ராகவ். 2 பேருமே திறமையானவங்க. ஆமா, சத்யன் சூரியனோட ஒர்க்லாம் நல்லா இருக்கும். சோ டெக்னிக்கல் டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிச்சயமா, ஒரு பெரிய படத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கு. சரி, படப்பிடிப்பு எந்த நிலைமையில இருக்கு? எப்போ ஆரம்பிச்சாங்க? இதுல கொஞ்சம் முரண்பாதான தகவல்கள் இருக்கு. அக்டோபர் 2024 ஆரம்பிச்சதுன்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு பக்கம் பிப்ரவரி 2025 தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, எது எப்படியோ இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? இப்போ கிட்டத்தட்ட 95% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஓ, பரவாயில்லையே. அப்போ சீக்கிரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, விஜயோட போர்ஷன்ஸ் எல்லாமே மே மாச இறுதிக்குள்ள முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கறாங்க. எங்கெல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க? சென்னையில நிறைய முக்கியமான இடங்கள்ல. ஓடிஏ, அதாவது ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. ஓ, ராணுவ பயிற்சி கல்லூரி. ஆமா, அப்புறம் ஏவிஐடி காலேஜ், விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி, பீச், இந்த மாதிரி இடங்கள்ல. அதிகார மையங்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நிறைய இருக்கு போல. அப்படிதான் தெரியுது. அது போக பேயனூர், திருப்போரூர், அப்புறம் கொடைக்கானல்லையும் ஷூட் பண்ணிருக்காங்க. கொடைக்கானல்னா ஒருவேளை பாட்டுக்காகவா, இல்ல வேற எதுவும் முக்கிய காட்சிகளா? 2மே இருக்கலாம். கதை பல இடங்களுக்கு பயணிக்குதுன்னு இது காட்டுது. இந்த படத்தோட பட்ஜெட் பத்தி ஏதாவது தகவல் உண்டா? பெரிய ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் இருக்கு. பட்ஜெட் சுமார் 300 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. என்னது, 300 கோடியா? பெரிய பட்ஜெட் ஆச்சே. ஆமா, அதுலயும் ஒரு ஆச்சரியமான விஷயம், விஜயோட சம்பளம் மட்டுமே 275 கோடி ரூபாய்னு ஒரு பேச்சு அடிபடுது. சான்ஸே இல்ல. 275 கோடியா?
இது உண்மையா இருந்தா? இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் ஆயிடுவாரு. ஆமா, இந்த நம்பர் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா படத்தோட ஸ்கேல் ரொம்ப பெருசுன்னு புரியுது. கண்டிப்பா. இந்த முதலீடே படத்தோட எதிர்பார்ப்பை கூட்டுது. சரி, கதைக்கரு பத்தி கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க, என்ன மாதிரி கதைன்னு எதிர்பார்க்கலாம்? மையக்கரு ஜனநாயகத்தின் ஜோதி, அதாவது டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற ஐடியாவை சுத்தி இருக்குன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஜனநாயகத்தின் ஜோதி, மறுபடியும் அரசியல் சாயல். ஆமா, விஜயோட அரசியல் நிலைப்பாடுகளோட இது நேரடியா பொருந்தி போகுது. கதை எப்படி இதை கையாளுதுன்னு பார்க்கணும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் பத்தி தகவல் இருக்கா? இருக்கு. குறிப்பா விஜய் और பாபி தேயோல் இவங்களுக்கு இடையில ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சி இருக்கான். ஓ, ஆக்ஷன் பிரியர்களுக்கு ட்ரீட் போல. பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7 நாள் வெறும் ரிகர்சல் மட்டுமே பார்த்துட்டு 3 வாரம் அந்த சண்டை காட்சியை மட்டும் ஷூட் பண்ணிருக்காங்க. அடேங்கப்பா, அப்போ விஷுவலா ரொம்ப கிராண்டா இருக்கும். நிச்சயமா. அது போக 2 பாட்டுங்க ஷூட் பண்ணிட்டாங்களாம். இன்னும் ஒரு பெரிய பாடல் காட்சி எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, வேற ஏதாவது ஸ்பெஷல் காட்சிகள்? காலேஜ் போர்ஷன்ஸ் பத்தி சில தகவல்கள் இருக்கு. விஜயோட தங்கையா மமிதா பைஜு நடிக்கிறாங்கன்னு அவங்களையும் அவங்களோட காதலரா வர்ற டிஜே அருணாச்சலத்தையும் யாரோ மிரட்டுற மாதிரி காட்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபேமிலி ஆங்கிளும் இருக்கு. இருக்கலாம். அது போக ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பத்தி ஒரு தகவல் இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமா. சொல்லுங்க, யாரு? ஒரு பிரஸ் மீட் சீன்ல நம்ம ஃபேமஸ் டைரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் இவங்க 3 பேரும் பத்திரிகையாளர்களா விஜய் கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கான். என்ன சொல்றீங்க? இது செம்ம நியூஸ் ஆச்சே. 3 பிளாக் பஸ்டர் டைரக்டர்ஸ் ஒரே சீன்லயா? ஆமா, இது படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது எந்த படத்தோட ரீமேக்கும் இல்லதானே? ஏன்னா சில சமயம் அப்படி ரூமர்ஸ் வரும். இல்ல, இது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் தான். பகவத் கேசரி படத்தோட ரீமேக்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனா அது உண்மை இல்லைன்னு படக்குழு தரப்புல தெளிவுபடுத்திட்டாங்க. அது நல்லது. சரி, ரிலீஸ் எப்போ எதிர்பார்க்கலாம்? ரிலீஸ் முன்னாடி அக்டோபர் 2025 தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஓ, அப்போ ஜனவரி 9, 2026 பொங்கல் ரிலீஸா வருது. 2026 பொங்கலா? சரிதான். பெரிய படங்களுக்கு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் எப்பவும் ஒரு அட்வான்டேஜ். ஆமா, அதுவும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தினோ 3 மொழிகள்ல பான் இண்டியா ரிலீஸ் பண்றாங்க. ஓ, அப்போ இந்தியா முழுக்க டார்கெட் பண்றாங்க. இது இப்போ பெரிய படங்களோட ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஆமா, வியாபாரமும் ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. எப்படி? ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் பத்தி ஏதாவது? வெளிநாட்டு உரிமம், அதாவது ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டுமே 75 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓய்யோ, 75 கோடியா? ஒரு தமிழ் படத்துக்கு இது மிகப்பெரிய தொகை இல்லையா? ஆமா, இதுவே ஒரு ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸும் ஃபேர்ஸ் ஃபில்ம் அப்படின்ற கம்பெனியும் சேர்ந்து உலக அளவுல விநியோகம் பண்றாங்க. அப்போ வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஓடிடி பத்தி? ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு தகவல் இன்னும் ஃபைனல் ஆகல. சரி, இந்த அளவுக்கு பிசினஸ் நடக்குதுன்னா படத்தோட கண்டென்ட் மேல அவங்களுக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா. அது போக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் பத்தியும் பேசணும். ஆமா, 2 போஸ்டர் வந்துச்சு இல்லையா? ஆமா, ஒன்னு விஜய் அவரோட ஆதரவாளர்களோட செல்ஃபி எடுக்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா. அது அவரோட தற்போதைய அரசியல் இமேஜோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு, அதுதான் பெரிய பரபரப்பை கிளப்புச்சு. எம்ஜிஆரோட நான் ஆணையிட்டால் படத்துல வர்ற மாதிரி ஒரு கெட்டப்ல கையில சாட்டையோட. ஆமா, அது நிறைய விவாதங்களை உருவாக்கிச்சு. ஒரு பக்கம் ரசிகர்கள் கொண்டாடினாங்க, இன்னொரு பக்கம் அது ஒரு குறியீடா பார்க்கப்பட்டுச்சு. அந்த போஸ்டரோட சேர்த்து ஜனநாயகத்தின் ஜோதி அப்படிங்கிற டேக்லைனும் ரொம்ப கவனிக்க வச்சது. எல்லாம் சேர்த்து படத்துக்கான எதிர்பார்ப்பை எகர வச்சது உண்மை. ஆனா இதுக்கிடையில ஒரு சின்ன சர்ச்சை வந்ததே. ஆமா, கொடைக்கானல் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்ததா சொல்றாங்க. என்னாச்சு? அங்க பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்த தடை இருக்கு. ஆனா படக்குழு அதை சரியா ஃபாலோ பண்ணல, நிறைய பாட்டில்ஸ் அங்க கிடந்துச்சுன்னு உள்ளூர் மக்களும் சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் புகார் சொன்னதா ஒரு செய்தி வந்தது. ஓ, இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னும் கவனமா இருக்கணும். சரிதான். இது மாதிரி சில சலசலப்புகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா படத்துக்கு பாசிட்டிவ் பஸ் தான் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா என்ன எதிர்பார்க்கலாம்? இது விஜயோட கடைசி படமா இருக்கலாங்கிற அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அப்புறம் ஹிச்வினத்தோட டைரக்ஷன், அனிருத் மியூசிக், பெரிய ஸ்டார் காஸ்ட், அரசியல் கலந்த கதை. ஆமா, இதெல்லாம் சேர்ந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது விஜயோட திரை வாழ்க்கையில ஒரு முக்கியமான படமா, ஒரு மைல்கல்லா அமையுமாங்கிறது பெரிய கேள்வி.
நிச்சயமா 2026 பொங்கல் விடுமுறைக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஆமா, அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இந்த விரிவான அலசலோட இறுதியா கேட்பவர்களான உங்களுக்கு ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. கேளுங்க. விஜயோட கடைசி படமா இருக்கலான்னு சொல்லப்படுற இந்த ஜனநாயகன் திரைப்படம் அவரோட நிஜ வாழ்க்கை அரசியல் பிரவேசத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு அஸ்திவாரமா, ஒரு அடித்தளமா அமையும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. படத்தோட கருப்பொருள், அதுல வர்ற மெசேஜஸ் இதெல்லாம் வெறும் தியேட்டரோட முடிஞ்சிடுமா, இல்ல நிஜ வாழ்க்கையிலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களையும் எங்களோட பகிருங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும்.